ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சங்கீதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்ச நேரம் இந்த பால் வந்து காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட் எல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து 3 பெரிய சைஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து துருவல் இருக்குல்ல, அந்த துருவலில் இந்த கேரட்டெல்லாம் நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா கேரட்டும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சீவினதும் பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது இந்த கேரட்டு. அதுக்கப்புறம் அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து அடி பிடிக்கும். இந்த ப்ராசஸ் செய்யும் போது அடிகனமான பேனில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டு உங்கள் வீட்டில் தேவையான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபைனலாக வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதே பேனில் நம்ம வந்து இந்த துருவிய கேரட்டெல்லாம் சேர்த்துப்போம். இந்த கேரட்டை ஃபுல்லாக இந்த நெய்யிலேயே கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இந்த கலரும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த பாலை கொதிக்க வச்சுருந்தோம்ல, இந்த பாலை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த 1/2 லிட்டர் பால் ஃபுல்லாகவுமே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம். பால் சேர்க்கும் போது கொஞ்சம் அந்த பால்கோவா டேஸ்ட்டும் இதில் வந்து ஃபைனலாக வரும்போது நல்லாயிருக்கும். அந்த கேரட்டோட இந்த பால் சேர்ந்து வெந்து வரும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக ரிச்சாக இருக்கும். இந்த பால் ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் ஒரு கொதி வந்தது. இதை வந்து நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ வந்து இது கிளறி விட்டால் போதும். இது கொஞ்சம் அடி பிடிக்கும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக சேரும். அது அப்பப்போ எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து இது அப்பப்போ இது பால் சுண்டுற வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட அடி பிடிச்சிரும். பாருங்கள், ஓரளவுக்கு பால் சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 கப்பு சுகரும் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் சேர்த்து நல்லா கிளறி விடும்போது இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டு மறுபடியும் இந்த கேரட் வந்து தண்ணி ஆகும். பாருங்கள், லிக்விட் ஆகிடுச்சு. இந்த தண்ணி மறுபடியும் நம்மளுக்கு வந்து நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகணும் இந்த கேரட்டு. இந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனில் வந்து ஒட்டாமல் வரும். ஃபுல்லாக நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நெய் சேர்க்க பேனில் ஒட்டாமல் அந்த கேரட் ஃபுல்லாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா ட்ரை ஆகும். ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பால் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சதுனால இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.